எப்படி தூங்குறா பாரு. இவளுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இப்படியா தூங்குவா? புருஷங்கார வேலைக்கு போகணும், அவனுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுப்போம், சோறாக்கி கொடுப்போம், எதுவும் கிடையாது. இப்படி தூங்கினே இருக்கு. மணி 9 ஆகுது, எந்திரிக்குதா பாரு. கால் மேல கால் போட்டுன்னு என்னமோ அவங்க அம்மா வீட்டுல படுத்து தூங்கி இருக்கிற மாதிரி தூங்குது பாரு. புருஷங்கார எப்ப போறான் எப்ப வரான்னு கூட தெரியல. இதெல்லாம் என்ன பொண்ணோ சி. இவள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி காலங்காத்தால எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்காரன் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. இது யார் எப்படி போனா என்னன்னு தூங்கி இருக்கு பாரு. எப்படி வளர்த்து விட்டுருக்காங்க பாரு. இத அடியே 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 இவ்வளவு கத்து கத்துறனே எங்க எந்திரிக்கிறாளா பாரு. அத்தை, ஒரு பெட் காஃபி. தொடப்ப கட்டை எடுத்துட்டு வந்து வெளிக்கு போறேன், எந்திரிடி. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு வெக்கம் சூடு சொரணை ஏதாச்சும் இருக்காடி உன் உடம்புல? உன் புருஷங்கார தானே காலையில ஏஞ்சி அவன் 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போறான்ல, ஒரு காப்பி போட்டு கொடுப்போம், சோறாக்கி கொடுப்போம், ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு? இப்படி எரும மாடு கணக்கா தூங்கி இருக்கிறியே. அத்தை, அது வந்து கொஞ்சோண்டு டயர்டான்னு சத்த தெரியாம தூங்கிட்டாத்த. காலங்காத்தால எப்படி வாய் கூசாம போய் சொல்ற? டெய்லி 9 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிற, இன்னைக்கு என்னமோ தூங்குன மாதிரி சொல்ற. உன்னெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. முதல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றேன். உன்னை வச்சு எல்லாம் என்னால இருக்க முடியாதுடி. ஒரு வயசான கிழவி நானு 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி எல்லா வேலையும் பாக்குறேன். வீடு வாசல் சுத்தம் பண்ணி குளிச்சு சாப்பாடாக்கி எல்லாத்தையும் உன் புருஷங்காரனை நான் ஆபீஸுக்கு அனுப்புறேன். அவன் மாசம் சம்பளம் வாங்கி வந்தா மட்டும் நீ வாங்கிக்கோ, சரியா? இதெல்லாம் என்ன பொழப்பனே தெரியல. இரு முதல்ல உங்க ஆத்தக்காரிக்கு ஃபோன் பண்றேன். அத்தை, எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அத்தை. ஏன் அவளும் தூங்கி நிற்பாளா? இன்னைக்கு மூட்டை முடிச்ச கட்டி உன்னை அனுப்புறனா இல்லையா பாரு. என்ன தூக்கம்? நல்லா திங்கிற, அப்புறம் ஊர் கதையை பேசுறதுக்கெல்லாம் வீடு வீடா போய் திரியற. இதுதான் உன் பொழப்பேவா? வீட்டுல ஒரு வேலை செய்வோம் ஒண்ணும் கிடையாது. உன்னை போய் கட்டின்னு வந்தான் பாரு. ஹலோ, என்ன சம்மந்தி அம்மா கூப்பிடுறாங்க காலையிலேயே? என்னன்னு தெரியல. ஹலோ சொல்லுங்க சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நாரி போய் கிடக்குறேன். உன் பொண்ணை நிம்மதியா இங்க அனுப்பிச்சு விட்டுட்டு நீ அங்க நல்லா நிம்மதியா இருக்கல்ல? சம்மந்தி அம்மா என்னாச்சு காலையிலேயே ஏன் இவ்வளவு கோவம்? ஏமா உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணையா வளர்த்து வச்சிருக்க. ஒரு புருஷங்கார வேலைக்கு போறான், காலையில எந்திரிச்சு சோறாக்குவோன்னு எதுவும் இல்லாம டெய்லி ஒரு நாள் தவறாம 9 மணிக்கு எந்திரிக்குது. என்னத்தை வளர்த்து விட்டுருக்கீங்க நீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே சம்மந்தி அம்மா. நான் போய் சொல்றேனா? அப்போ வேணா அவன் புருஷங்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி நீயே கேளு, அவனே சொல்லுவான் கதை கதையா. டெய்லி 9 மணிக்கு எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, அக்கத்தூடு பக்கத்தூடுன்னு எல்லா கதையும் போய் பேசிட்டு இருக்கிற எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு நைட்டுக்கா வீட்டுக்கு வர்றது, திரும்பி திண்டு தூங்கிடுறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணை கூட்டின்னு போய் நீயே உன் வீட்டுல வச்சுக்குமா. ஐயோ ஐயோ சம்மந்தி அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி அம்மா. நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். நல்லா சொன்ன புத்திமதி. இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே உரைச்சு தொலையாது. இந்த பைத்தியக்காரை என் தலையில கட்டிட்டு ஒரு நாளும் எனக்கு நிம்மதி போகுது, எனக்கும் என் பையனுக்கும். ஒழுங்கு மரியாதையா இவளை நீ கூட்டிட்டு போயிடு. சம்மந்தியம்மா சம்மந்தியம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் எல்லாத்தையும் அவளுக்கு புத்திமதி எல்லாம் சொல்றேன் சம்மந்தியம்மா. பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஒரு வயசான கிழவி எவ்வளவு வேலை நானும் செய்யறது சொல்லு. இவன் என்னடானா நல்லா மேக்கப் பண்ணின்னு ராணி மாதிரி சுத்தி வரா. இந்த கிழவி காலங்காத்தால ஃபோன் பண்ணி இப்படி போட்டு கொடுக்குதே, அம்மாவை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியலையே. சம்மந்தியம்மா நான் அவளுக்கு கண்டிப்பா நான் எடுத்து சொல்றேன் சம்மந்தியம்மா. இனிமே தான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாமா, இவளை எவ்வளவு நாளைக்கு தான் நானே வச்சு சமாளிக்கிறது? இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு என் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் தான் நாசமா போகுது. முதல்ல இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்றேன். அவன் வரட்டும். போனை வைக்கிறேன். சம்மந்தி ஏய் ஒழுங்கு மரியாதை மூட்டை முடிச்சு கட்டுன்னு உங்க வீட்டுல போய் சேரு. போய் அங்க 11 மணிக்கு எஞ்சிக்கோ 12 மணிக்கு எஞ்சிக்கோ என்னமோ பண்ணி தொலை. முதல்ல இங்க போ. அத்தை, உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாத்த. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். காலையில டெய்லி சீக்கிரமா எந்திரிச்சுக்கிறாத்த. ஒழுங்கு மரியாதை ஏந்திரி. இந்த காலில் விழுந்து ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை மூட்டை முடிச்சு கட்டிட்டு உங்க ஆத்தாக்காரி வருவா, கிளம்பி போய் நேரு. அத்தை ப்ளீஸ் அத்தை, இது ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. கல் நெஞ்சக்காரி, இவ காலெல்லாம் உழ வேண்டியதா இருக்குது. எவ்வளவு திமிரா போறா பாரு. உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு.